மார்னிங் டு ஆல். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேஎம்பி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 2023-24 ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கை. நம் கேஎம்பி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கடந்த 19 ஆண்டுகளாக மானூர் மக்களுக்கு மேலான சேவையை செய்து கொண்டிருக்கிறது. கடந்த அக்டோபர் 23 முதல் புதிய நிர்வாகத்தினரான நாங்கள் பள்ளி நிர்வாகத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம். திரு ஆனந்த்ரோஸ் ஜான் அவர்கள் தாளாளராகவும் திருமதி டாஃப்னி ஆனந்த் பள்ளியின் இயக்குநராகவும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டனர். 42 வருட கல்வி நிர்வாக அனுபவம் உள்ள ஷர்லி ஸ்டான்லி ஆகிய நான் பள்ளியின் முதல்வராக பொறுப்பேற்றுக்கொண்டேன். நாங்கள் இப்பள்ளியின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் பள்ளி குழந்தைகள் அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் காண வழிவகுத்துள்ளோம். நம் பள்ளியில் நடைபெற்ற அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் நம் குழந்தைகள், ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து பள்ளி ஊழியர்களின் ஊக்கமான உழைப்பு மற்றும் மாணவர்களின் முன்னேற்றத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளன. நம் பள்ளி குழந்தைகளின் முக்கியமான முன்னேற்றங்கள் மற்றும் அவர்களின் சாதனைகளை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக, இன்றைய வளர்ந்து வரும் உலக சூழ்நிலையில் அனைத்து துறைக்கும் அத்தியாவசிய தேவையான ஆங்கில பேச்சுத்திறனை மேம்படுத்த நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இந்த 6 மாதங்களில் ஓரளவு வெற்றியும் கண்டுள்ளோம். இன்னும் வருகின்ற காலங்களில் மாணவர்கள் சரளமாக திறமையுடன் ஆங்கிலத்தில் பேசி பழகுவார்கள் என்று நம்புகிறோம். அடுத்ததாக, குழந்தைகளுக்கு பாடம் நடத்தும் முறையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளோம். அதற்காக எம் ஆசிரியர்களும் அயராது எங்களிடம் பயிற்சி பெற்றுள்ளனர். அவர்களது கடின உழைப்பால் இந்த குறுகிய காலகட்டத்தில் மாணவர்களிடம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்களும் நாங்களும் கண்டு களிப்படைந்து கொண்டிருக்கிறோம். மேலும் மாணவர்கள் ஆங்கிலத்தில் புலமை பெறுவது மட்டுமல்லாது அவர்கள் நம் தேசிய மொழியான ஹிந்தியிலும் திறமையுள்ளவர்களாக்க சிறப்பான பயிற்சி அளித்து வருகிறோம். நம் மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் சிறப்பான முன்னேற்றம் அடைந்து நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறும் வண்ணமாக தினமும் ஸ்லிப் டெஸ்ட் முறையை அமல்படுத்தி உள்ளோம். இதனால் அனைத்து மாணவர்களின் படிப்பிலும் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அடுத்ததாக, பள்ளி படிப்பில் நம் மாணவர்களின் முன்னேற்றம் மட்டுமல்லாமல் அனைத்து திறமையிலும் நம் மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் பள்ளியில் விளையாட்டு, சிலம்பம், கராத்தே, நடனம் மற்றும் யோகா பயிற்சிகள் தவறாமல் அளிக்கப்படுகின்றன. அதனால் உடல், உள்ளம், மனது ஆகியவற்றின் ஆரோக்கியம் வலிமை பெற முடியும். So, students can acquire healthy body, mind and soul. அடுத்தபடியாக, கலாம் எஜுகேஷனல் சொசைட்டியால் நடத்தப்பட்ட போட்டிகளில் மேல்நிலை வகுப்பு மாணவர்கள் நம் மாநில அளவிலான பரிசுகளை பெற்றுள்ளனர். 7 மாணவர்கள் அவர்களுடைய தலைமைத்துவ பண்புகள், சமுதாயத்திற்கு செய்த தொண்டுகள், கல்வியில் அவர்களுடைய தனித்துவம் ஆகியவற்றிற்கான சிறப்பு மரியாதை விருதுகளை பெற்றுள்ளனர். மட்டுமல்லாது 82 மாணவ மாணவிகள் கலாம் எஜுகேஷனல் சொசைட்டியால் நடத்தப்பட்ட மாநில அளவிலான பலவிதமான போட்டிகளில் பரிசுகளை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அடுத்ததாக, நம் பள்ளி மாணவர்கள் திருநெல்வேலியில் அனைத்து பள்ளிகளுக்கும் இடையே நடந்த எஃப்எக்ஸ் டெக்னோ ஃபெஸ்ட் அறிவியல் செயல்முறை போட்டியில் அற்புதமான செயல்முறை விருதை தட்டி வந்து பெருமைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் மோனிசன் என்ற எல்கேஜி வகுப்பைச் சேர்ந்த மழலை குழந்தை திருநெல்வேலி காவேரி மருத்துவமனையில் நடந்த ஆங்கிலத்தில் கதை சொல்லும் போட்டியில் முதல் பரிசை பெற்றுள்ளார். இந்த 6 மாத குறுகிய காலத்தில் பலவிதமான முன்னேற்றங்களை நம் பள்ளி கண்டு இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இது எங்களுடைய முயற்சி மட்டுமல்ல, நம் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக பெற்றோர்களாகிய உங்களது ஒத்துழைப்பும் இருப்பதால் தான் இத்தகைய முன்னேற்றத்தை காண முடிகிறது. எனவே என்றும் தொடரும் எங்களுடைய சேவை, உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை என்று கூறி இந்த ஆண்டு அறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.